வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் ஒரு அம்மா ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஒரு நாள் ஒரு அம்மா ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும் பேசிக்கிறாங்க. அப்போ அந்த குட்டி ஒட்டகம் அம்மா ஒட்டகத்தை பார்த்து கேட்குது, அம்மா நமக்கு முதுகுலையே இந்த கூன் இருக்குது அப்படின்னு கேட்குது. அதுக்கு அம்மா ஒட்டகம் சொல்லுது, நமக்கு பாலைவனத்தில் போதிய அளவு தண்ணீர் கிடைக்காது. நம்ம இந்த கூண்டில் நமக்கு தேவையான அளவு தண்ணியை சேமித்து வச்சுக்கிட்டு நமக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த கூண்டு இருக்குது அப்படின்னு அந்த அம்மா ஒட்டகம் குட்டி ஒட்டகத்தேடி சொல்லுது. சரிம்மா, அப்போ நம்ம கண்களோட இமை ஏன் இவ்வளோ பெருசாக வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த அம்மா ஒட்டகம் சொல்லுது, பாலைவனத்தில் திடீர்னு புயல் ஏற்படும் போது அதில் இருக்க மண்ணெல்லாம் நம்ம கண்களை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நமக்கு இவ்வளோ பெரிய இமை இருக்குப்பா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இந்த குட்டி ஒட்டகம், சரிம்மா, அப்போ நம்ம கால்களோட பாதங்கள் ஏன் தட்டையாக வட்டமாக கடினமாக இருக்குது அப்படின்னு கேட்குது. அதுக்கு அம்மா ஒட்டகம் சொல்லுது, பாலைவனத்தில் அதிக அளவு மண் இருக்கிறதுனால அதில் நடக்கிறது ரொம்பவே கடினமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கால்கள் தட்டையாக வட்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லுது. உடனே குட்டி ஒட்டகம், சரிம்மா, நம்ம கண்கள் பாலைவனத்தில் இருக்க புயல்லேருந்து மண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக இப்படி இருக்குது. நம்ம கால்கள் தட்டையாக இருக்கிறதுக்கு காரணம் பாலைவனத்தில் இருக்க மண்ணில் நம்ம நடந்து போகிறதுக்காக இருக்குது. அப்புறம் நம்ம கூன் நமக்கு பாலைவனத்தில் தண்ணி கிடைக்காதனால தண்ணியை சேமிச்சுக்கிறதுக்காக இருக்குது. ஆனால் நம்ம ஏன் இந்த மிருகக்காட்சி சாலையில் இருக்கோம் பாலைவனத்தில் இல்லாமல் அப்படின்னு கேட்குது. அம்மா ஒட்டகத்தால் இதுக்கு பதிலே சொல்ல முடியல. அப்படியே வாயடைச்சு போய் நின்றுது. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நண்பர்களா? நமக்கு இருக்கிற திறமையும் அறிவையும் சரியான சூழல்லையும் சரியான இடத்துலையும் பயன்படுத்தும் போது தான் அதுக்கு மதிப்பு. தவறான இடத்துல பயன்படுத்தும் போது அதுக்கு மதிப்பே இல்லாமல் போகும். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.